உலகத்துல தினமும் கோடிக்கணக்கான ரூபாய் சேரும் ஒரே கோவில் எது தெரியுமா? அது பணத்துக்காக இல்ல. கலியுக மனிதர்களின் கண்ணீருக்காக உருவான கோவில் திருப்பதி. ஒரு காலத்தில் பூலோக மனிதர்கள் துன்பத்தில் தவித்தபோது அதைக் கண்டு கருணை கொண்ட மகாவிஷ்ணு, நான் அவர்களோடு இருப்பேன் என்று சொல்லி வெங்கடாசல மலைக்கு வந்து தங்கினார். அன்றே அவர் பேர் ஸ்ரீனிவாசர் வெங்கடேச பெருமாள். பூமியில் அவதரித்த பெருமாள் பத்மாவதி தாயாரை திருமணம் செய்ய விரும்பினார். ஆனால் திருமணத்துக்கு தேவையான செல்வம் இல்லாததால் குபேரனிடமிருந்து கடன் வாங்கினார் பெருமாள். அதனால்தான் இன்று வரை பக்தர்கள் செலுத்தும் காணிக்கை பெருமாளின் கடன் அடைக்க என்று நம்பப்படுகிறது. திருப்பதியில் ஏன் தலைமுடி காணிக்கை? ஏன்னா பெருமாள் தன் அகங்காரம், அழகு எல்லாம் விட்டு தியாகம் செய்த அடையாளமே அது. அதை நினைவுபடுத்த பக்தர்கள் தங்கள் அகங்காரத்தை விட்டுட்டு முடி காணிக்கை செலுத்துகிறார்கள். கலியுகத்தில் திருப்பதி பெருமாள் கல்பவிருட்சம். மனம் உருகி வேண்டினா வாழ்க்கை வழி தானாக திறக்கும். நீங்க இன்னும் திருப்பதி போகலையா? கவலை வேண்டாம். பெருமாளை மனசார நினைச்சாலே போதும். இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா கோவிந்தாஜின்னு காமெண்ட் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க. கோவிந்தா கோவிந்தா.